தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்றால் என்ன அப்படின்னு அந்த வீடியோவுக்கு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவும் தப்பு தப்பாக முழு விவரங்கள் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய பொய்களை விதைக்கக்கூடிய ஒரு வீடியோ அது. அந்த வீடியோ இப்படி என்ன குமாரண்ணே, பேப்பர்ல பார்த்தா ஒரே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம்னு நியூஸா வருது. நம்ம வீட்டுக்கு கூட ஆபீசர்ஸ் வந்துட்டு போனாங்க. என்ன இது திடீர்னு இந்த வேலையெல்லாம்? இது திடீர்னு ஆரம்பிச்சது இல்ல ரவி, ரொம்ப முக்கியமான வேலை இது. ஆரம்பிக்கிறார். யார் வீட்டுக்காவது தமிழ்நாட்டில் ஆபீசர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்களா? நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்கவே இல்லையா? ஆனால் அவங்க ஏதோ இந்தியாவிலேயே இதுதான் முதல் நடந்தது மாதிரி இப்படி ஒரு கதை விடுறாங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் இது திடீர்னு ஆரம்பிச்சது இல்ல ரவி, ரொம்ப முக்கியமான வேலை இது. யோசிச்சு பாரு, நம்ம தெருவில் இருந்த முத்துசாமி தாத்தா போன வருஷம் தவறிட்டாரு. ஆனா அவரோட பேர் இன்னும் லிஸ்ட்ல இருக்கலாம் இல்லையா? ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க கூட போன மாசம் சென்னைக்கு மாறிட்டாங்க. அவங்க ஓட்டு இன்னும் இங்க தானே இருக்கும். கரெக்டா. ஏதோ வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் வரும்போது மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள் வருவது மாதிரி இது பிரச்சாரம் பண்ணுது. உண்மை அதுவா? அப்படின்னா சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதுக்கு முன்னால் எப்போ நடந்தது? 2002லையும் 2004லையும் நடந்தது. ஏன் 2 கட்டமாக? தமிழ்நாட்டிலேயே கூட 2 கட்டமாக தான் நடந்தது. இப்போ சொல்லும்போது கூட அவங்க சொல்கிறாங்க 2004க்கு முன்னால் உங்கள் பேர் இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 21 வருஷம் அல்லது 23 வருஷத்தில் வாக்காளர் திருத்தமே நடக்கலையா? ஒவ்வொரு நாளுமே நடக்கும். இப்போ எனக்கு இன்றைக்கி 18 வயசு ஆயிடுச்சுன்னா நான் இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். அப்படியே நான் அப்ளை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு 18 வயதான அத்துணை பேரையும் இதில் திருத்துறதுக்கான ஏற்பாடு இருக்குது. மூணாவது சிறப்பு சுருக்க திருத்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்போதெல்லாம் தேர்தல் வருதோ, அது எந்த தேர்தல் வந்தாலும் சரி, அதாவது நீங்கள் 5 வருஷத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல்னு வந்தால் அதுக்கு முன்னால் 1 மாதம் இந்த பணி என்பது நடந்துக்கிட்டே இருக்கும். செத்து போனவங்கெல்லாம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்கெல்லாம் மாற்றாமலே இருக்காங்க. அப்படிங்கிறது இங்கேயும் அங்கேயுமா இருக்கிற விஷயம். அது கட்டாயம் சரிப்படுத்தணும். ஆனால் அது சிறப்பு திருத்தத்தின் மூலமாகத்தான் சாத்தியம் என்று சொல்வது சரியல்ல. இந்த சிறப்பு திருத்தம் என்பது இதுக்கு முன்னால் நடந்த போதெல்லாம் 2 வருட காலம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2002 அல்லது 2004ன்னு சொல்கிறாங்க. 2002ல் கிட்டத்தட்ட ஒரு 190 தொகுதிக்கும், அதுக்கு பின்னால் ஒரு 44 தொகுதிக்கும் 2004லையும் நடந்திருக்கு. அப்படிங்கிறது தான் உண்மை. எனவே ஒரே கட்டத்தில் அப்படி எல்லாம் பண்ண முடியாது, 1 மாசத்துலையும் பண்ண முடியாது. ஊரை விட்டு நிரந்தரமா போனவங்க பேரு, ஒரே ஆளுக்கு 2-3 இடத்துல இருக்கிற ஓட்டு, இதையெல்லாம் நீக்கி லிஸ்டை கிளீன் பண்ற வேலை தான் இந்த திருத்தம். சரி, இந்த திருத்தத்தில் இறந்து போனவங்க, ஊரை விட்டு நிரந்தரமாக போனவங்க பேரெல்லாம் திருத்தி இருக்காங்களா? இந்த சிறப்பு தீவிர திருத்த முறையிலன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு 6-7 பேரை திரு யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் செத்து போயிட்டதா சொல்கிறாங்க, ஆனால் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இதில் தப்பு பண்ணது யார்? தேர்தல் கமிஷன் தானே. சரி, அடுத்ததை வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா போலி ஓட்டை நீக்குறாங்க. போலி ஓட்டா? அதனால் இது போலி ஓட்டு இல்லை, இது தவறாக இடம்பெற்றிருப்பது. போலி ஓட்டுனா என்ன தெரியுமா? பாஜக பண்ணது. பாஜக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன் மூலமாக ஒரு வீட்டுக்கு 0ன்னு நம்பர் கொடுத்து அதில் 64 பேரை வச்சுருக்காது. இப்போது அவங்க ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் சொல்லியிருக்கிறபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 865 ஓட்டு ஒரு வீட்டில் இருக்கிறதாக, அதாவது வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறதா வச்சுருக்காங்கல்ல, இல்லாத ஒரு ஆளு பேரில் வச்சுருக்குது. அதுதான் போலி ஓட்டு. இது என்னன்னா தவறாக நீக்கப்படாமலோ சேர்த்தோ இருக்கிறது தான் இது. எனவே போலி ஓட்டுன்னு சொல்கிறது எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பாஜக சேர்த்த ஓட்டு தான். என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? பெரிய பிரச்சனை இருக்கு ரவி. சம்பந்தமே இல்லாத ஓட்டுங்க ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்திடும். நேர்மையானவங்க ஜெயிக்கிறதுக்கு பதிலா ஏமாத்தி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் கொடுத்துரும். அப்படி பார்த்தா நம்ம ஓட்டோட மதிப்பு குறையுது தானே. இது நம்ம ஜனநாயகத்துக்கே ஆபத்து. நீங்க சொல்றதுல ஒரு இப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி பண்ணதுனால தப்பான ஆட்கள் வந்துடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 2024 நடந்ததில் நாடாளுமன்ற தேர்தல், அது தவறான ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கா?
240 பிஜேபிக்காரங்களும் தவறானங்களா? இதெல்லாம் இதுவரை நீக்கப்படாமல் இருந்ததா? வாரணாசி தொகுதியில் 6 சுற்றோ 7 சுற்றோ நரேந்திர மோடி அவர்கள் பின்தங்கி இருந்ததா வந்ததில்லை. அப்போ தவறான வாக்குகளின் அடிப்படையில் அவர் பின்தங்கி இருந்தாரா, இல்லை தவறான வாக்குகளின் அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றாரா? அப்போ ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் கலைக்கணும்னு சொல்லுவாங்களா? என்ன இது இந்த மாதிரியான பிரச்சாரத்தை பண்றது? நியாயம் இருக்குன்னு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கணும். ஆமா செல்வி, இது ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. நாடு முழுக்க இந்த சுத்தப்படுத்தும் பணி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்க பீகார்ல நடத்தப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல சுமார் 65 லட்சம் தகுதியற்ற போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க சொல்றாங்க இது நாடு முழுவதும் நடந்திருக்கு, இப்போ சமீபத்தில் பீகாரில் நடந்திருக்குன்னு. அது ஏதோ நரேந்திர மோடி வந்த பிறகுலாம் நடக்கலை. இதுவரை வரலாற்றில் 8 முறை நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் 2 ஆண்டு காலம் அது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஒரே மாநிலத்தில் கூட 1 வருஷத்துக்கு மேலேயும் நடந்திருக்கு. இப்படி 1 மாத காலத்தில் நடக்கல. அப்புறம் 65 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னா அப்புறம் புது வாக்காளர்கள் அந்த 65 லட்சத்தில் திரும்ப இப்போ எத்தனை லட்சத்தை அடிஷனலாக சேர்த்துருக்காங்க? அந்த 65 லட்சம் நீக்குனதும் உண்மையாக இருந்திருந்தா அதோடு தானே இருந்திருக்கணும். அடுத்து கேளுங்க. அப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல நம்ம ஓட்டெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் பயமுறுத்துறாரு, அது உண்மையா? அதுதான் தப்பான பிரச்சாரம். யாருடைய உண்மையான ஓட்டையும் நீக்க மாட்டாங்க. முதல்ல அதிகாரிங்க வீடு வீடா வந்து சரி பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. நம்ம பேர் விவரம் எல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம சரி பார்த்துக்கலாம். இப்படி போலி வாக்காளர்கள் நீக்கிட்டா எங்க தன்னோட கட்சிக்கு ஓட்டு குறைஞ்சிருமோ? பிஜேபி வீடியோவில் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? இப்படி நீக்கிட்டால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். மற்றவங்க பேர் தப்பாக இருந்திருந்தால் நம்ம சொல்லலாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்போனா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை எல்லாரும் பார்க்குறது மாதிரி வைக்கணும்ல. பீகாரில் என்ன பண்ணாங்க? வெப்சைட்டில் போட்டேன்னு சொன்னாங்க. வெப்சைட்லேயும் என்ன பண்ணாங்க? மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் வைக்கலை. ஆனால் அதை கூட வெளியிடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நீக்கினவங்களை என்ன காரணத்துக்காக நீக்கினீங்க அப்படிங்கிறத வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வெளியிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போது நீக்கினவங்க பேரையும் காரணத்தையும் வெளியிடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தான் செஞ்சாங்களே தவிர ஆரம்பத்தில் அதை செய்யலை. அதே போல் ஆதார சேர்க்கணும்னு சொல்கிறத ப்ராசஸ் ஆரம்பித்து 77 நாள் கழித்த பிறகு உச்சநீதிமன்றம் 4 முறை சொன்ன பிறகு தான் செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டி இருந்தது. பதட்டப்பட்டு அப்படி பேசுறாரு முதல்வர் ஸ்டாலின். இது ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமான விஷயமோ பாதகமான விஷயமோ இல்லை. இந்திய ஜனநாயகத்தோட நேர்மையை பாதுகாக்கிற ஒரு பொதுவான நடவடிக்கை. நாம் எல்லாரும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுவரை நடந்த தேர்தல் இது எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். இதுவரை யாராவது சாதாரணமாக நடந்திருக்க இந்த திருத்தங்களை கொஸ்டின் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாவது கேட்டிருக்கா? ஏன் இந்த முறை இப்படி சொல்கிறோம்? இந்த சிறப்பு திருத்தத்தின் போது உரிய இப்போ உதாரணமாக அவங்க சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் 3 விஷயத்த சொல்லிச்சு. தகுதியான யாரும் விட்டு போகக்கூடாது, தகுதியற்ற ஒருவர் கூட அதில் சேரக்கூடாதுன்னு. இந்த தகுதியற்ற ஒருவருங்கிறது வெளிநாட்டை சேர்ந்தவரும் தகுதியற்றவர் தான், ஏன்னா இந்திய குடிமகனா. ஆனால் அதை தனியாக தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, வெளிநாட்டுக்காரங்களும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் என்ன தெரியுமா, இதெல்லாம் பிரச்சாரமாக பண்ணாங்களே தவிர அவங்க அஃபிடவிட்டில் அந்த வார்த்தையை போடலை. ஆரம்பத்தில் அப்படி கசிய விட்டாங்க. 35,000 பேர் வரை பீகாரில் இருக்காங்க. 35,000 பேர் இல்லை, 3,500 பேர் இல்லை, 350 பேர் இல்லை, 35 பேர் இல்லை, 3 பேரை கூட இதுவரை தேர்தல் ஆணையம் இவர் வெளிநாட்டவர், இவருடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னு காமிக்கல. எனவே நாங்கள் முற்றிலும் தோற்று போவோம், தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்பதை புரிந்து கொண்ட பாஜக இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பின் மூலம் போலி வாக்காளர்களை சேர்த்து 0 நம்பர் போட்டு அதில் 65 பேரை சேர்த்து, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க 14.32 லட்சம் பேர் 3.5 லட்சம் பேர் என்னன்னா அவங்க 2 எபிக் கார்டு வச்சுருக்காங்க. அவங்க ஓட்டர் இது வெவ்வேறு இடத்துல இருக்குது. வயசு மட்டும்தான் 0லேருந்து 5 வேறுபடுது. அதில் 1,32,000 வாக்காளர்களுக்கு பேர், உறவினர் பேர், வயசு எல்லாம் ஒன்றா இருக்குது. ஆனால் 2 இடத்துல ஓட்டு இருக்குது. இது நான் சொல்கிறது எதில் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கிறத சொல்கிறேன். இது எப்படி அதை கிளீன் பண்ணதா இருக்கும்? உண்மையில் நல்லா நடக்கிற தேர்தலை மோசடியாக தாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாஜக நினைக்குது. அதனால தான் அது இந்த வேலையை இந்த மாநிலங்களில் பண்ணணும்னு நினச்சிருக்கு. அவங்களுக்கு பீகார் மாதிரி இருக்காது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மாதிரி இருக்காது தமிழ்நாடு கட்டாயம் அநீதிகளுக்கு எதிராக போராடும். எனவே இந்த தவறுகளை தடுத்து நிறுத்தும், அதை சரியாக பண்ணுறதுக்கான போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். இன்னொன்று நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறது, அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பித்தது தான். ஏதோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போவே வீட்டுக்கு போகிறாங்கன்னா, யாருமே போகாத போது போகிறாங்கன்னா இவங்க எதுவும் சேர்க்குறாங்களோங்கிற சந்தேகம் கூட நமக்கு வருது. இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு யோசிக்காதீங்க. பாஜக இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிறையா வெற்றி பெற்றிருக்கு. நன்றி.